ஐயா சொல்ற மாதிரி நான் அவ்வளவு பெரிய புள்ளி இல்லைங்க. எனக்கு ஒரு சக்கரை ஃபேக்டரி, 2 சிமெண்ட் ஃபேக்டரி, 3 சாராய ஃபேக்டரி. இன்னும் இதை தவிர எத்தனையோ ட்ரீ இருக்குங்க. மேங்கோ ட்ரீ, லெமன் ட்ரீ, அந்த ட்ரீ, இந்த ட்ரீ, ஆக மொத்தம் கண்ட்ரி ஐயாக்கள் தான் இருக்கு. ஊருக்கு வெளியே இருக்க செமிட்ரி அது உங்க ஐயாவோட தானே? சிமெட்ரினா என்னங்க? கல்லறை. அந்த கான்ட்ராக்ட் இன்னும் வரலீங்க. அங்கேயும் ஐயாவுக்கு ஒரு இடம் இருக்கு. ஐயா வராருந்தா மக்கள் எல்லாம் விலகி நிப்பாங்க. மக்கள் என்னடா மடையா, மந்திரிகளே எனக்கு அவ்வளவு நெருக்கம். யாராவது ஒரு மந்திரி இந்த பக்கம் வந்தா நம்ம வீட்டுலதான் தங்கறது திங்கிறது. அதுல பாருங்க, போன மாசம் காந்தி சிலையை திறக்க ஒரு மந்திரி வந்தாரு. அகிம்சைய பத்தி 1/2 மணி நேரம், ஆட்டுப்பாலை பத்தி 1 மணி நேரம். மீட்டிங் முடிஞ்சதும் அரைப்படி ஆட்டுப்பாலை ஐயாவே கறந்து மந்திரி கையில கொடுத்தாரு. மந்திரி வேண்டான்ட்டாரு. ஏங்கன்னு கேட்டேன். ஆட்டுப்பாலை மகாத்மா காந்தி சாப்பிட்டாரு, அத போய் நான் சாப்பிட்டா மரியாதை இல்ல, ஆட்டை வேணா தின்றேன்னாரு. 2 ஆட்டை வெட்டினமோ. மந்திரிக்கும் எங்க ஐயாவுக்கும் அப்படி ஒரு நெருக்கம். என்ன இங்க இவ்வளவு புழுக்கம் மிஸ்டர் சாஸ்திரி? வீட்டுக்குள்ள போலாமா? ப்ளீஸ் கோ. பை தி வே, ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் நாளைக்கு ஆபீஸ்ல நான் பாக்குறேன். வணக்கம். வணக்கம். சரி சரி ஐயா வாங்க, அம்மா பார்க்கலாம், அம்மா பார்க்கலாம். நாம தனியா பாக்கணும்டா, நம்ம வேலையே வேறையாச்சே. ஆமா வா. என்ன ஓமா? ஐடியல் பிளேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கணுமேன்னு பகவான ரொம்ப பிரார்த்திச்சுட்டு இருந்தேன். கதவெல்லாம் திறந்து விட்டா காத்து குடுமி பிச்சுக்கும். சாரி, கூந்தல பிச்சுக்கும். தண்ணி கேணி தண்ணி தான், லேசா உப்பு கரிக்கும். ஹைஜீனிக்கா இருக்கணும்னு குளோரின் கொட்டி வச்சிருக்கேன். 2 நாளைக்கு மருந்து வாசனை வரும். அப்புறம் அதுவே பழக்கமா போயிடும். பை தி வே, உங்களுக்கு பிடிக்குமேன்னு அம்பேத்கர் படத்தை மாட்டி வச்சிருக்கேன். அம்பேத்கரை எனக்கு மட்டுமா? எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் அலைஞ்சது உழைச்சதெல்லாம் எதுக்காக? He worked for poor, not for power. அதுல சந்தேகம் என்ன? That's why he lives forever. That's true. வணக்கம்மா. வணக்கம். டீ. சூடா ஒரு கப்பு டீ குடிச்சா நல்லா இருக்குமே நான் இப்பதான் நினைச்சேன். நான் நினைச்சது இந்த அம்மாக்கு எப்படி புரிஞ்சது? Thank you. எல்லாம் என்னோட ஏற்பாடு தான். இந்த அம்மா பேரு தேவானே. உங்களுக்கு சமையலுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த அம்மா சமைச்சு போட்டு நீங்க சாப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கணும். அவ்வளவு ஷோக்கா சமைப்பா. I see. உங்க நீக்கு போக்கு தெரிஞ்சு குக் பண்ணணும் பாருங்க. ஆமாமா. அதுக்காக தான் இந்த அம்மாவை ஏற்பாடு பண்ணேன். She is also like you, so you will also like her. What do you mean? தப்பா நினைக்க கூடாது. இந்த அம்மாவும் உங்கள மாதிரியே மாதிரி ஒரு ஹரிஜன சமூகத்தை சேர்ந்தவங்க தான். நான்சென்ஸ் மிஸ்டர் சாஸ்திரி. சமையல்காரியோட கேஸ்ட் எனக்கு முக்கியம் இல்ல, சமையலோட டேஸ்ட் தான் முக்கியம். அவங்க எந்த ஜாதியா இருந்தா எனக்கு என்ன சார்? I am interested only in unity, not in community. அவங்களும் உங்கள மாதிரி ஹரிஜன பெண்ணுன்னு சொன்னதுக்கு பதிலா அவங்களும் உங்கள மாதிரி ஒரு பெண்ணு, she is also an ideal woman, அவங்களும் ஒரு இந்திய ஸ்திரீ நீங்க சொல்லிருந்தீங்கன்னா I would have appreciated your broad outlook, Mr. Shastri. Sorry madam, so sorry. It's okay, it's okay. Meet me at my office tomorrow. You may go. தேவானே. அம்மா, டீ ரொம்ப நல்லா போட்டுருக்கேன். ஏன் நின்னுட்டு இருக்கிற? உட்காரு. ஐயோ வேண்டாமா. ஐயோ இந்த மரியாதைலாம் எனக்கு பிடிக்காதம்மா. சேர்ல உட்காரு. இல்லம்மா, நான் நிக்கிறேன். இப்ப நீ உட்கார போறியா இல்லையா? பயந்துச்சியா? தேவானே, எனக்கு இந்த நீ பெருசா நான் பெருசா இதெல்லாம் பிடிக்காது. எல்லோரும் ஒரே நிறை, எல்லோரும் ஒரே எடை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். இந்த பாரதி வாக்குதான் எனக்கு பகவத்கீதை மாதிரி. உனக்கு புரியுதா? சரி, உன் குடும்பத்தை பத்தி சொல்லி கேப்போம். நான் நின்னுக்கிட்டே பேசுறேம்மா. இல்லாட்டி கம்மு கட்டியில கம்பளி பூச்சி ஊர்ன மாதிரி ஒரு இதா இருக்குமா. சரி, எந்திரிச்சு நின்னு சொல்லு. சொல்றதுக்கு என்னமா இருக்கு? ஒட்டகத்துக்கு 9 கோணல். என் புருஷன் போய் பல வருஷம் ஆகுது. ஒரே மவன், 24 வயசு ஆகுது. அறிவு மட்டும் 10 வயசு பையனுக்குள்ள அறிவு தான் இருக்கு. பாம்பை பழுதுன்னு பிடிப்பான், பழுதைய பாம்புன்னு அடிப்பான். நீங்க என்ன ஒரு மாதிரியா பாக்குறத நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. புருஷன் போய் பல வருஷம் ஆகுதுங்கிறா, பூவும் பொட்டு மட்டும் வச்சிருக்காளேன்னு பாக்குறீங்க. அப்படித்தானேம்மா?
நீ ரொம்ப புத்திசாலி. என் புருஷன் தமிழ் வாத்தியாரா இருந்தாருமா. தமிழ் தமிழ்னு உசுரையே விடுவாரு. 1965 மொழி போராட்டம் நடந்துச்சுங்களே, அப்போ தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு கத்திக்கிட்டு மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு முச்சந்தியில தீ குளிச்சுட்டாருமா. அப்பத்தாம்மா சாவறதுக்கு முன்னால என் புருஷன் என் கைய பிடிச்சுக்கிட்டு ஒரு சிப்பாய் கணக்கா தெம்பா சொன்னாரு, தேவானே, நான் நோய் நொடியில சாவல, மொழிக்காக தீ குளிச்சிருக்கேன். நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் சாகுறவங்களை செத்தவங்க லிஸ்ட்லயே சேர்க்க கூடாது. அவங்கெல்லாம் என்னைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நானும் அப்படித்தான் எப்பவும் சிரஞ்சீவியா வாழ்ந்துகிட்டு இருப்பேன். அதனால நீ பூவையும் எடுக்க கூடாது, பொட்டையும் அடிக்க கூடாது, சாவுற வரைக்கும் சுமங்கலியாவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஊரு என்ன சொல்லுங்கிறத பத்தி எல்லாம் நான் யோசிக்கிறது இல்லைங்க. என் புருஷன் வாக்கு தான் எனக்கு மாரியாத்தா வாக்கு மாதிரி. தினமும் ஒத்தருவ அகலத்துக்கு பொட்டும் ஒரு மழை பூவும் இல்லாம நான் வெளியில கிளம்புறதே இல்லம்மா. You are really great, தேவானே. அழக்கூடாது, அழக்கூடாது. சரி, குளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்நீர் வேணும், போடுறியா? இத போட்டுறேம்மா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.